ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 22ஆம் நாள் ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடு மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஓகேங்களா, ஏகாதசி திதி. அதே நேரத்தில் ஏகாதசி திதியில பிறந்தவர்களும் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இன்று விசாக நட்சத்திரம். யோகம் அவ்வளவா நல்லா இல்ல. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேற்கு பக்கமா பிரயாணம் பண்றதுனால வரக்கூடிய தொல்லைகள் அகலும். மேசராசிக்காரருக்கு வசீகரமான பேச்சின் மூலமாகவே காரியங்கள் அனைத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். உறவினர்களுடன் மகிழ்ச்சி. ஓகேங்களா, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேருவீங்க. ஜாலியா அவங்க கூட ஒரு விருந்து, ஜாலியாக பேசி மகிழக்கூடிய நாள். வியாபாரம் பண்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகப்படியான வரவால் லாபங்கள் கூடக்கூடிய நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்காரர்கள் வாக்குவாதம் வேண்டாம். இன்னைக்கு விடுமுறை நாளா இருந்தா கூட சரிதான், வீட்டில் கூட சரிதான். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விவாதம் பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. அந்த விவாதத்தின் மூலமாக சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய நாளாக இன்று மாறி வரும். கடன் தீர்க்கும் ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கும். ஓகேங்களா, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சுகபோகம் சார்ந்த ஒரு செலவுகள் என்ன, நம்ம இது மாதிரியான ஒரு உணவுகள் சாப்பிடலாங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்போம். அதற்காக ஒரு செலவு பண்ணுவீங்க. இன்னைக்கு வீட்டில் ஒரு ஏசி போலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும், அதற்கான ஒரு செலவுகள் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு உங்களுடைய தாயின் மீது அதிகமான பாசத்தை பொழிவீர்கள். அம்மாவுக்காக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு வருங்க. சரிங்களா, காரோ பைக்கோ இல்ல சைக்கிள் இருந்தா கூட சரிதான், அதே மாதிரி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். வேலையிலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்லையும் சரிதான். என்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வாராகி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க. தன்னம்பிக்கை தைரியம் கூடும். ஒரு சிறிய இடமாற்றங்கள் இருக்கின்றது. அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்கு பேச்சின் மூலமாக வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, இல்ல அப்படின்னா ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான பேச்சின் மூலமாகவே லாபங்கள் கூடக்கூடிய நாள். குடும்பத்தினருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று முழுவதுமே காரிய வெற்றிகள் மிக மிக சிறப்பான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ரொம்ப நாள் ஏதாவது உடம்பு டிஸ்டர்ப் பண்ணிருன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே கிளியர் ஆகும். இன்னைக்கு பெருந்தன்மை வெளிப்படுங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், சரி ஓகேப்பா நீயே ஜெயிச்ச மாதிரி வச்சுக்க அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையை எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று பொது நலம் சார்ந்த ஒரு தொண்டு. ஓகேங்களா, நம்ம தெருவில் குப்பைகள் இருந்துட்டே இருக்கு, அது குப்பை கிளீன் பண்ண வர மாட்டேங்கிறாங்க, அதை சார்ந்து போவீங்க. நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அதாவது மருந்து அடிக்கிறது, இந்த விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம தெருவில் இருக்கிற நபர்களுக்கு, இல்லாத முக்கியமான சில நபர்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பேங்க் லோனுக்கு என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாங்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. இன்னைக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வேலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா, அது வீட்டு வேலைகள் இருந்தால் கூட சரிதாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மூத்த சகோதரிகளின் மூலமாக நன்மைகள் வரும். ஓகேங்களா, தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்கு வாகன தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாகனங்கள் வாங்கி விற்கிறது, இல்லைன்னா ஒரு டிராவல்ஸே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் தான் வச்சிருக்கோம், இன்னொரு 5 கார் சேர்ந்து வரும். ஓகேங்களா, நீங்க எதிர்பார்க்காததை விட கம்மியான ரேட்டுக்கு ஒரு 4-5 கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உடனே வாங்கி போட்டுருவீங்க. அதே நேரத்தில் நீங்க தான் அதிகாரியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாரி கிடையாது, நீங்க ஓனர் வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் அதிகாரம் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தலைமை பொறுப்பும் இன்று உங்களை தேடி வரும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்ப ராசிக்கு தந்தை வழி சார்ந்த ஒரு நன்மைகள். ஓகேங்களா, அப்பா கிட்ட ஏதாவது ஒரு உதவி இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அந்த விஷயத்தை இன்னைக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பூர்வீக சொத்தின் மீது ஒரு கடன் இருப்பதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. அந்த விஷயமே இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்லையும் சரிதான்,
நிர்வாக திறமைகள் வெளிப்படும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்கு திடீர் பணவரவு இன்று இருக்கின்றது. அதே நேரத்தில் விவாதங்கள் வேண்டாங்க, சரிங்களா? விவாதம் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு திடீர் திருப்பங்கள், நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அது வேற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு, ஓகேங்களா? முக்கியமா இன்னைக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இன்னைக்கு எல்லா வேலைகளுமே பாருங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.